வணக்கம் நண்பர்களே. நம்ம பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இது பாகம் 2. ஓகே, போன ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னா எப்படி இயங்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருந்தோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு இடத்த பற்றி தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருந்தோம். அதை பற்றி கொஞ்சம் லிட்டில் ப்ரீஃபில் பார்ப்போம். இது ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்காது, ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். எதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்த வீடியோவும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வாட் இஸ் என்எஸ்சி, வாட் இஸ் பிஎஸ்சி? இதை நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வாங்க பார்க்கலாம். இந்த இமேஜை நீங்கள் ஆல்ரெடி வந்து நம்மளோட பேசிக்கில் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு செபி இருக்காங்க, அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கிட்ட வந்து கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து புரோக்கர்கிட்ட சொல்லி, நம்ம வந்து புரோக்கர்கிட்ட சொல்லி இவங்கள்ட்ட வாங்குவோம் எப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ புரோக்கர்ஸை பற்றியுமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் எந்த புரோக்கர் எப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் போட்டிருந்தேன். அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ நெக்ஸ்ட்டு வரும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பற்றி பார்த்துருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் போனேன். இன்ன வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச கிளாரிட்டியில் என்ன தெரிஞ்சிருக்கும்? இவங்க தான் ஓவரால் பாஸ். கிட்டத்தட்ட இவங்க ஒரு மேனேஜர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாங்க போகிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண போகிறதும் அதை வந்து மானிட்டர் பண்ண போகிறதும் இவங்க தான் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது நம்ம 2 பேருக்கும் இடையில உள்ளாலும் புரோக்கர் சொல்லியிருந்தேன். வாங்க இதை பற்றி போகலாம். ஓகே, என்எஸ்சி பிஎஸ்சின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இதில் ரொம்ப பழமையான ஒரு நிறுவனம், ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி, அதாவது ஃபார்மலி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த நேஷ்னல் ஸ்டாக் என்எஸ்சியை வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். இதுலேருந்தே உங்களுக்கு ஒரு விஷயம் ஓரளவு கிளியாரிட்டி கிடச்சிருக்கும். அதாவது நேஷ்னல் அப்படிங்கிற போதே இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மொத்த இந்தியாவையும் குறிக்கிற மாதிரியும் அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது ஒரு இந்தியன் கம்பெனி அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்திருக்கும். பாம்பேங்கும் போது மேபி இது மும்பையில் மட்டும் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் உங்களுக்கு இருந்திருக்கும். அப்படி இல்லை, இது பாம்பேயில் ஆரம்பித்ததுனால இதை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொன்னாங்க. இது ரொம்ப பழமையானது, ஏசியாவிலேயே ரொம்ப பழமையானதுன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது ஆரம்பித்த வருடம் 1875. ஓகேவா? 1875 தான் ஃபவுண்ட் பண்ணாங்க. அப்போ இந்தியாங்கிறதே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஓகே, பட் ஃப்ரீடமே கிடைக்கல. அப்போ இது என்னவா இருந்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனாக தான் இருந்திருக்க முடியும். ஓகே, இது ஒரு ப்ரைவேட்டால் ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷனில் தான் இருந்திருக்க முடியும். அப்போ வந்து இந்தியா கண்ட்ரோலே இல்லை, அப்போ நம்ம பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்தோம், ரைட்? ஸோ பட் இது வந்து 1992. அப்போ இது முழுக்க கவர்மெண்ட் கண்ட்ரோலில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு ஒன்று சொல்லலாம். ஓகே ஓகே இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இந்த ஏற்றம் இறங்காமலாம் இறங்குதில்ல, ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஏறுதில்ல, அதை மொத்தமாக கால்குலேட் பண்ணி எவ்வளோ பாயிண்ட் இன்றைக்கி ஏறி இருக்குது, எவ்வளோ பாயிண்ட் இறங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. அதை ஒரு இண்டெக்ஸாக சொல்லுவாங்க. அப்படி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சென்செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு. அதாவது சென்செக்ஸ் இவ்வளோ ஏறிட்டு அப்படின்னா இன்றைக்கி நல்ல மார்க்கெட்டில் உள்ள எல்லா ஷேரும் ஓரளவு ஏறி இருக்குது, சில ஷேர் இறங்கியிருந்தாலும் ஓவராலாக ஏறி இருக்குது அப்படின்னு கணக்கு காமிக்கும் போது சென்செக்ஸ் இவ்வளவு ஏறி இருக்குது. அதே மாதிரி இந்த என்எஸ்சியில் என்ன சொல்லுவாங்கன்னா அதை நிஃப்டிங்கிற பேரில் சொல்லுவாங்க. அதாவது நிஃப்டி இவ்வளவு ஏறி இருக்குது அப்படின்னா அதே ஸ்டாக் தான், அது நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. அப்படின்னா நிறைய ஸ்டாக் ஏறி இருக்குது, கொஞ்சம் ஸ்டாக் இறங்கி இருந்துச்சுன்னா அப்போ ஏறி இருக்கிறத பார்ப்பாங்க. எவ்வளோ ஏறி இருக்குது, நேற்றுக்கு இன்றைக்கி எவ்வளோ ஏறி இருக்குங்கிறத பார்த்து நிஃப்டி ஏறி இருக்குது இறங்கியிருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ என்எஸ்சிக்கு என்னன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நிஃப்டி நிஃப்டி ஏறி இருக்குது, பாம்பே ஸ்டாக் ஏறி, அடுத்து சென்செக்ஸ் ஏறி இருக்குது. ஓகே, எப்படி நான் வச்சுக்கோங்க. இதில் வந்து முக்கியமான இண்டெக்ஸ் அப்படின்னு போகும்போது நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த என்எஸ்சியில் ஒரு முக்கியமான 50 ஸ்டாக்கை மட்டும் நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய கம்பெனி, மிகப்பெரிய வால்யூம் உள்ள, அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரிலையன்ஸு, டாட்டா, இவங்கெல்லாம் மிகப்பெரிய கம்பெனி இல்லையா? ஸோ அந்த கம்பெனியில் இந்த நிஃப்டி 50ல் வச்சுருப்பாங்க. ஓகே, அப்போ அந்த பெரிய கம்பெனிலாம் ஏறினா தான் அதோட ஏற்றத்தை மட்டும்தான் கால்குலேட் பண்ணி இந்த நிஃப்டி 50 ஏறி இருக்குன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன கம்பெனிலாம் இந்த நிஃப்டி 50ல் இல்லாத கம்பெனி இருக்கும்ல, அது ஏறினாலோ இறங்கினாலோ நிஃப்டி ஏறி இருக்குது, நிஃப்டி இறங்கியிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. சரி, எப்படி சொல்லுவாங்க? இந்த 50 ஸ்டாக் ஏற்றத்தை இறக்கத்தை மட்டும்தான் இந்த நிஃப்டி 50ங்கிற வார்த்தையில் சொல்லுவாங்க. அப்படியே இந்த சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா
30 ஸ்டாக். ஸோ மோஸ்ட்லி இந்த 50ல் உள்ள 30 இதில் கண்டிப்பாக இருக்கும். இந்த 30 வந்து இந்த 50ல் இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். அதே டு சே டாட்டா, அதே ரிலையன்ஸு, அந்த மாதிரி பெரிய 30 தான். ஆனால் இங்கே 50, இங்கே 30. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு கிளாரிட்டி. அப்போ கிட்டத்தட்ட இது ரெண்டோட ஏற்றமும் ஒன்றா தான் இருக்குது. ஏன்னா இந்த 30 ஸ்டாக்குமே இதுக்குள்ளே இருக்க போகுது. ஓகே, ஆனால் இதில் அந்த 20 ஸ்டாக்கு ஒரு சின்ன இறக்கத்தையும் கொடுத்து மாற்றம் கொடுக்கலாம். ஸோ எப்பயுமே ஒரு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிஃப்டி வந்து 10 புள்ளி ஏறி இருக்குன்னா சென்செக்ஸ் ஒரு 12 புள்ளி ஏறி இருக்கும். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த 20 ஸ்டாக்னால் புரியுது உங்களுக்கு? இந்த 20 ஸ்டாக்னால் அந்த ஒரு ஏற்றம். பட் மற்றபடி கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஏறும், ஒரே மாதிரி தான் இறங்கும். ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம இந்த இண்டெக்ஸ் ட்ரேடிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லைனா நான் அடுத்தது சொல்கிறேன், அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் அதை பற்றி தான் சொல்லுவேன் உங்களுக்கு. இந்த சென்செக்ஸை நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, இந்த சென்செக்ஸ் ஏறுறதும் இறங்குறதையும் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. அவங்க அதுக்கு அலோவ் பண்ணலை. ஆனால் இந்த நிஃப்டி ஏறும் இறங்குங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஒன்றும் இல்லைங்க, எப்படி சொல்கிறது, இன்றைக்கி வந்து ஒரு நேற்று வந்து ஒரு 5% நிஃப்டி இறங்கியிருக்கு, 1% இறங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு இது 1% ஏறும்னு நீங்கள் நினச்சி இந்த நிஃப்டி 50 வாங்கி வைக்க முடியும். ஆப்ஷன் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க, அதில் நீங்கள் வாங்கி வைக்க முடியும். அது ஏறுனுச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட், இறங்குனுச்சுன்னா உங்களுக்கு நஷ்டம். இல்லை இறங்கும்னு சொல்லி கூட நீங்கள் வாங்கி வைக்க முடியும். இறங்குனா உங்களுக்கு ப்ராஃபிட், ஏறுனா உங்களுக்கு லாஸ் அப்படிங்க. ஆனால் அதை இங்கே பண்ண முடியாது, இங்கே மட்டும்தான் பண்ண முடியும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வரப்போகிற வீடியோவில் அதை பற்றி நிறைய சொல்லுவேன், தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பழைய ரிப்போர்ட். நான் ஏன் இதை காமிச்சேன் அப்படின்னா, புது ரிப்போர்ட் எங்கே வேணால் கிடைக்கும். இந்த பழைய ரிப்போர்ட்லேருந்து நீங்கள் கம்பேரிசன் பண்ணலாம். இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கைதில் இருந்திருக்கு. இது வந்து ரீசெண்டாக ஆரம்பிச்சதுனால 400 தான் இருந்திருக்கு. இதில் நிறைய கம்பெனிஸ் இருந்திருக்கு, இதில் கம்மியான கம்பெனிஸ் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் போடுவாங்க. இது 12th லார்ஜஸ்ட்டு 11. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தாங்க, ரெண்டுமே ஒரே லெவல். அப்போ இந்த என்எஸ்சியோட ஏற்றத்தை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு புரியுதா? இவ்வளோ இது முன்னாடியே ஆரம்பித்து இவ்வளோ கம்பெனி இவ்வளோ சிட்டியில் இருக்குதுன்னு போட்டிருந்தாலும், இது உடனே ஆரம்பித்ததுனாலையும் இது இவ்வளோ சீக்கிரமான ஒரு அதே லெவலுக்கு ஈக்குவல் கொடுத்துருக்குன்னா, இது வந்து ஓப்பனிங் பண்ணும்போதே கவர்மெண்ட் அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பித்தாங்க. ஸோ அதை அது அச்சீவ் பண்ணியிருக்கு. ஓகே, இதில் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதில் உங்களால் சென்செக்ஸில் இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இந்த சென்செக்ஸுங்கிற அதில் மட்டும் உங்களால் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண முடியாது. பட் இந்த நிஃப்டி 50ல் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி என்னோட பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்தது கொடுக்குறேன். ஒரு பேசிக் இன்ட்ரோ மட்டும் இப்போ கொடுத்துட்றேன். வாங்க, நான் சொன்னேன் இல்லையா, இந்த நிஃப்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிஃப்டினா உங்களுக்கு என்னென்னு தெரியும்? அது என்எஸ்சியோடதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, என்எஸ்சியோட இண்டெக்ஸ்ன்னு தெரியும். அப்போ அந்த நிஃப்டி 500ன்னு ஒன்று இருக்கா, நிஃப்டி 100ன்னு ஒன்று இருக்கா, நிஃப்டி மிட் கேப்பு, நிஃப்டி ஸ்மால் கேப், இந்த மாதிரி இதில் பிரித்து நிறையா இருக்குங்க. இதெல்லாமே உங்களுக்கு இந்த நிஃப்டி 100ன்னா நிஃப்டியில் முக்கியமான 100 ஸ்டாக்கு. நிஃப்டி 150ன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு மிட் கேப், ஒரு மீடியமான ஒரு கம்பெனியில் ஒரு 150 மெயின் கம்பெனி எடுத்து வச்சுருப்பாங்க. இது ஒரு சின்ன கம்பெனியில் ஒரு 250 சின்ன கம்பெனி, இந்த மாதிரி இதெல்லாம் பிரித்து வச்சுருப்பாங்க. ஆனால் இருக்குல்ல மெயின் 50, அதை மட்டும் தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். இதையும் தெரிஞ்சுக்கிட்டு வேறு எதுலேயுமே நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நிஃப்டி ஐடிலாம் இருக்கும் கைஸ், அதாவது நிஃப்டி ஐடி கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். ஐடி கம்பெனிக்கெல்லாம் ஒரு நிஃப்டி போட்டிருப்பாங்க. எல்லா ஐடி கம்பெனியும் வச்சு ஐடி செக்டார் வந்து பூம் ஆகுதா, இப்போ சிமெண்ட் செக்டார்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிமெண்ட் செக்டார் பூம் ஆகுதாங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அதிலலாம் அவங்களால ட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் இந்த நிஃப்டி 50ங்கிற 50 பெரிய கம்பெனி இருக்கும், அதுதான் ஏறுறதும் இறங்குறதும். இன்றைக்கி வந்து ஷேர் மார்க்கெட் விழுந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இந்த 50 கம்பெனியும் விழுந்துருச்சுன்னு அர்த்தம், அதாவது இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் ஏறிடுச்சுன்னு அர்த்தம்னா இந்த 50 கம்பெனி ஏறிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இதுதாங்க. இந்த சின்ன சின்ன கம்பெனி ஏற்றம் இறக்கம்லாம் இந்த நிஃப்டியை பாதிக்காது, ஷேர் மார்க்கெட்டையும் பாதிக்காது. ஆனால் இந்த 50 கம்பெனியும் விழுந்துச்சு அப்படின்னா, இறங்குனுச்சுன்னா பெரிய பாதிப்பு. இந்த 50 கம்பெனி ஏறுனுச்சுன்னா மிகப்பெரிய ஏற்றம். ஸோ இதை வச்சு மட்டும்தான் கைஸ் சொல்லுவாங்க, நிஃப்டி 50 வச்சு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த இதில் இந்த இண்டெக்ஸை பற்றி நான் ஒரு பெரிய வீடியோவும் நல்ல ஒரு கிளாரிட்டியும் கொடுக்குறேன். வாங்க அடுத்த வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.